இன்னைக்கு நம்முடைய செங்கற்பட்டு மாவட்டத்தில் பல்லாவரம் தெரேசா பள்ளியில் தொழிலாளர் நலத்துறை துறையின் சார்பில் இன்னைக்கு வேலைவாய்ப்பு முகாம் மிகச் சிறப்பாக இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் கிட்டத்தட்ட 210க்கும் மேற்பட்ட தொழில் நிறுவனங்கள் இந்த வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் கிட்டத்தட்ட ஒரு 4000க்கும் மேற்பட்ட படித்த இளைஞர்கள்லாம் வேலைவாய்ப்பை தேடி இந்த முகாமில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். குறைஞ்சது ஒரு 750 பேருக்கு மேலே இன்றைக்கு மாலைக்குள் அவர்களுக்கு பணியாணை அந்தந்த நிறுவனங்களில் தகுதி உள்ளவர்களுக்கு அந்தந்த நிறுவனங்களில் ஒரு 750க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு அந்த பணியாணை வழங்க இருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துள்ளேன். சார், தமிழகத்துல மொத்தம் இது வரைக்கும் இந்த மாதிரியான முகாம் எவ்வளவு நடந்திருக்கு? எவ்வளவு பேர் வேலை எங்க கணக்குப்படி 23 லட்சம் பேர் இந்த தனியார் நிறுவனங்கள் கூட சேர்த்துருக்கிறோம். நேற்று கூட முந்தானத்து கூட சட்டமன்றத்தில் அந்த துறையினுடைய அமைச்சர் பேசினாரு. என் துறையிலன்னா கூட அந்த துறையினுடைய அமைச்சர் பேசியிருக்காரு. இன்னைக்கு இது அதாவது எல்லா மாவட்டங்களிலும் குறைஞ்சது ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒரு முறை இது போன்ற வேலைவாய்ப்பு முகாம்கள் அடுத்தடுத்து எல்லா தொகுதிகளிலும் தொடர்ந்து நடைபெற்று இருக்கிறது. இது இப்போ மட்டும் இல்லை, 2006-11 நாங்கள் தான் அந்த துறையினுடைய அமைச்சராக நான் பொறுப்பேற்கிற போது கலைஞர் தான் உத்தரவிட்டு எல்லா மாவட்டங்களிலும் தனியார் நிறுவனங்களில் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தர வேண்டும் என்பதற்காக இது போன்ற முகாம்கள்லாம் அமைக்க சொன்னார். அது நாங்கள் தான் ஆரம்பித்தோம். அப்போ இது தொடர்ந்து போன ஆட்சியில் நின்று போச்சு. மீண்டும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இப்போது ஆட்சி பொறுப்பேற்று இந்த 4.5 வருஷத்துல எல்லா மாவட்டங்களிலும் அந்தந்த குறிப்பா தொழிற்சாலைகள் எங்கெல்லாம் அதிகமா இருக்குதோ தொழிற்சாலைகள்லாம் எங்கெங்கெல்லாம் அதிகமா இருக்குதோ அங்கெல்லாம் வந்து முகாம்கள் நடத்தி பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு 7000-8000 பேர் இன்னைக்கு வராங்கன்னா இந்த மாவட்டத்தில் மட்டும் வரல. சுற்றி இருக்கிறவங்க திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம் இப்படி சுற்றி யார் யாரெல்லாம் அந்த விவரங்கள் அதாவது செய்திகள் தெரிகிறதோ அந்த படித்த யார் யாரெல்லாம் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறோம் அவங்களாம் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க. நிச்சயமா ஒரு 750க்கும் மேற்பட்டவர்களுக்கு இன்னைக்கு பணியாணை வழங்கியிருக்கிறோம். கடந்த 5 ஆண்டுகள்ல சிறு குறு தொழில் நிறுவனங்கள் எந்த சதவீதத்துல உயர்ந்திருக்கு சார்? இந்த 5 ஆண்டுகள்ல இந்த 5 ஆண்டுகள்ல இன்னைக்கு இந்தியாவிலேயே டாப்ல இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான். இப்போ புள்ளி விவரங்களோட சொல்ல முடியுமா? பர்சன்டேஜ் வைஸ் ஏதாவது சிறு குறு தொழில் நிறுவனங்கள் கடந்த ஆட்சியை ஒப்பிடும்போது உயர்ந்ததுக்கு உண்டான சதவீதங்கள்? இன்னைக்கு கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டில் 40 லட்சம் இந்த எம்எஸ்எம்இ சிறு குறு நடுத்தர தொழில் இருந்திருக்கோம். கொரோனாவில் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறது உங்களுக்கு தெரியும். கொரோனாவில் எந்த அளவுக்கு இந்த எம்எஸ்எம்இ நிறுவனம் பாதிக்கப்படுது உங்களுக்கு தெரியும். அதை தூக்கி நிறுத்த வேண்டும் என்பதற்காக நம்முடைய தலைவர் மாண்பு முதல்வர் அவர்கள் சுந்தரதேவன் கமிட்டி ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் ஆஃபீஸர் சுந்தரதேவன் தலைமையில் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அந்த குழு அறிக்கை கொடுத்தாங்க. இந்த எம்எஸ்எம்இ நிறுவனங்கள்லாம் மீண்டும் பெரிய வளர்ச்சி பெறன்னு சொன்னா இந்தந்த திட்டங்களை எல்லாம் நீங்க செயல்படுத்தினாதான் இந்த நிறுவனங்களை தூக்கி நிறுத்த முடியும்னு சொல்லி அறிக்கை கொடுத்ததுக்கு அப்புறம் அதுல கொடுத்த அறிக்கைகளை எல்லா திட்டங்கத்திலும் இன்னைக்கு நிறைவேற்றி இன்னைக்கு எம்எஸ்எம்இ பொறுத்தவரையும் இன்னைக்கு தமிழ்நாட்டு அதாவது இந்தியாவிலேயே இன்னைக்கு 2வது இடத்துல இன்னைக்கு நம்ம இருக்கிறோம்னு சொன்னா அது நம்முடைய முதல்வர் அவர்கள் எடுத்த முன்னணி அதாவது நடவடிக்கையின் காரணமாக தான் சிங்கிள் விண்டோ போர்ட்டல் எடுத்து வந்துருக்கிறோம். அதுக்கு முன்னே வந்து ஒவ்வொருத்தருக்கும் இப்போ அனுமதி வாங்கணும். ஒரே இடத்துல அனுமதி கேட்டவுடனே எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருவோம். அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் இந்தியாவில் வேற எங்கேயுமே கிடையாது. தாழ்த்தப்பட்ட பின்தங்கி இருக்கிற மக்கள்லாம் வந்து தொழில் முனைவராக உருவாக்கணும்னு சொல்லி பண்ணியிருக்கிறோம். அதுக்கு முன்னே தொழில் மனைகள் சிட்கோ தொழில் மனைகள்லாம் வந்து ரேட்டு எல்லாம் அதிகமாகிட்டுது. கைட்லைன் வேல்யூ அதிகமான உடனே மனைகள் ரேட்லாம் அதிகமாகிடுச்சு. யாரும் வாங்கவே இல்லை. நம்ம தலைவர் முதல்வர் சொன்னதுக்கு அப்புறம் மனைகளுடைய விலையெல்லாம் குறைச்சி நீங்க எங்கெல்லாம் காலியா அந்த மனைகள் தான் விற்கப்பட்டு அங்கெல்லாம் நீங்க தொழில் நிறுவனம் வந்துருக்கு. டெட்ஸ் திட்டம் எடுத்து வந்துருக்கிறோம். டேன் அப்பெக்ஸ் திட்டம் எடுத்து வந்துருக்கிறோம். ஆக சுந்தரதேவன் கமிட்டியில சொன்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்து இன்னைக்கு எம்எஸ்எம்இ துறையை தூக்கி நிறுத்தி இருக்கிற பெருமை நம்முடைய முதல்வருக்கு உண்டு என்பதை நான் தெரிவித்தேன். தமிழகத்துல லாக்அப் டெத் வந்து பொருந்தாத கூட்டணி சொல்லி பல்வேறு கருத்து என்ன சொல்லுங்க? எதிர்கட்சிக்காரர் அப்படிதான் சொல்லுவோம். தமிழகத்துல லாக்அப் டெத் வந்து தொடர்கதையாயிட்டு இருக்கு. நம்ம பல்லாவரத்துல இருக்க புனிதன் கூட சமீபத்துல இறந்திருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? பாஜகவை சேர்ந்த நயினா நாகேந்திரன் அடித்தளத்துல பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போல தாவாய்க்காவை சேர்ந்த அருண்ராஜ் எலெக்ஷன் இருங்க, இன்னொரு 1.5 மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுதுங்க. இந்த திமுக மேல வந்து என்ன சொல்றான் எதிர்கட்சிக்கு? இந்த திட்டங்கள்லாம் என்ன சொல்றாங்க? சட்ட ஒழுங்கு சரியில்லை, அவங்க ஆட்சியில் சரியா இருந்ததா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா எங்க என்ன பாதுகாப்பு இல்லை?
சும்மா தேர்தல் வர நேரத்துல வீணா நல்லா இருங்க, நல்லா இருக்கிற ஆட்சி மேல ஒரு கலங்கத்தை ஏற்படுத்தி ஆட்சி கட்டப்பெற வரணும்னு சொல்லி தான் புதுசா உடலில் காயங்கள் இருக்கு, நாங்க பார்த்தோம் அப்படின்ட்டு அவங்களுடைய உறவினர்கள் சொல்றாங்க. தப்பு நடந்தா யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கிற முதல்வர் தான் நம்முடைய தலைவர். நல்லா ஆக்டிவா இருந்தவரு பைக்ல ஏத்தி போறாங்க. அவரு ஒரு வார காலத்துக்குள்ள இறந்து போயிடுறாரு. என்ன பண்றது? அதுக்கு நீங்க தான் சார் சொல்லுங்க. உடம்பு சரியில்லைன்னா இறந்து போயிருந்தாங்கன்னா தப்பு யார் பண்ணி நடவடிக்கை எடுக்குது? ஆட்சி எடுக்க நடவடிக்கை ஒரு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துறீங்களா? சரிங்க மேடம். சிவனா சைடா போ. எவ்வளோ பேர் தான் வந்துக்கிறாங்க? பின்னாடி பேர் எவ்வளோ கம்பெனி சைடு சைடில் எவ்வளோ பேர் முன்னாடி மட்டும் வர்றீங்க. எவ்வளோ பேர் வந்திருக்காங்க? மல்லேடி எவ்வளவு பேர் வந்திருக்காங்க? அதுலேருந்து மானப்பாடு. ஆமாம் சார், ஆமாம் சார். என்ன என்ன எத்தனை பேர் வந்திருக்காங்க? கேட்கும் ப்ரோ. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க செங்கல்பட்டு மாவட்ட தாம்பரம் மாநகராட்சி மாவட்ட நிர்வாகம், மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நிலை வழிகாட்டு மையம், தமிழ்நாடு மாநில வாழ்வாதார இயக்கம் நடத்தும் மாபெரும் வேலைவாய்ப்பு முகாமிற்கு மாண்புமிகு மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மாண்புமிகு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அவர்களை ஆணையினை வழங்க 25,000 நித்யஸ்ரீ யூனிட் மார்டின் ஜோதி விக்டர் நித்யஸ்ரீ ஸ்வேதா மார்டின் ஜோதி ஸ்வேதா அண்ணா இங்க பாருங்கண்ணே. ஸ்வேதா 18,000க்கான பணியாளர். அம்மா திரும்பிங்க, அம்மா திரும்பி நில்லுங்கம்மா. இப்போ ஒரு நிமிஷம் பார்த்துக்கலாம், அப்போ பேசுங்க. தம்பி 2 கையால பிடிங்க.
அப்பா இங்க பாருங்க. வாங்க வாங்க சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். நீங்க அப்படியே பாருங்க. பணிநியமன வழங்கிய அமைச்சர் அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மூலமாக தம்பி பாத்துருங்க.